عليكم ورحمة الله وبركاته. الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم، وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم، عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين. الحمد لله الذي تواضع كل شيء لعظمته، والحمد لله الذي ذل كل شيء لعزته، والحمد لله الذي خضع كل شيء لملكه، والحمد لله الذي استسلم كل شيء لقدرته، عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله، عدد ما في علم الله ودوام ملك الله. يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருள் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய நல்ல நாளில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த நல்ல பொழுதில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நம்மை எல்லாம் அல்லாஹுவின் அருள் சூழ்ந்த அவனது இல்லத்தில் ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹுவினுடைய மிகப்பெரிய உபகாரமாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு வழங்கி இருந்தது ஒற்றுமை என்கின்ற ஒரு உன்னதமான ஆயுதம். அதை நிலைநாட்டும் முகமாகத்தான், அதை வலியுறுத்தும் முகமாகத்தான், அதனுடைய உயர்வுகளை புரிந்து கொள்ளும் விதமாகத்தான் அல்லாஹ் வணக்க வழிபாடுகள் என்ற அந்த அம்சத்தில் கடமைகளாக அடையாளப்படுத்திய அந்த உன்னதமான கடமைகளை வடிவமைத்து கொடுத்தான். இறை இல்லத்தை நோக்கி தொழ வருமாறு எம் பெருமானாரின் மூலமாக அல்லாஹ் நமக்கு உத்தரவுகளையும் பிறப்பித்தான். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மாந்தர்கள் அல்லாஹுவினுடைய அருள் நிறைந்த முதல் ஆலயம் நோக்கி ஒட்டுமொத்தமாக ஒருமுகமாக பயணிக்க வேண்டும், ஓருடையில் பயணிக்க வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ் விதித்த அந்த விதிகளுக்கு பின்னால் தாங்கி நிற்பது ஒற்றுமைதான். ஆனால் காலப்போக்குகளில் வணக்கங்கள் எல்லாம் சடங்குகளாக போய்விட்டது. அதன் மூலம் பெற வேண்டிய படிப்பினைகள் எல்லாம் பாழ்பட்டு போய் நிற்கிறது. இறை இல்லத்தில் கூட தொழ வருமாறு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணித்திருக்கிறார்கள் என்றால், நீங்கள் தனித்து வீட்டில் தொழுவதை விட இறை இல்லத்தில் தொழுவதற்கு 27 மடங்கு நன்மை என்கின்ற உயரிய ஹசனாத்துகளை அல்லாஹ் அருள் வாரி வழங்கக்கூடிய இந்த உன்னதம் கிடைக்கிறது என்றால், தனிமையில் தொழக்கூடியவனுக்குத்தானே தக்குவா வர வேண்டும். சேர்ந்து தொழக்கூடியவனுக்கு எப்படி தக்குவா வரும்? தனியாக இருந்தால் அல்லவா இறை சிந்தனைகள் அதிகமாக பெற முடியும். ஒரு தனிமை அறையில் ஒரு மிகுந்தமான வெளிச்சம் இல்லாத ஒரு சூழலில் தஹஜ்ஜத்தின் நேரம் இருக்கிறது இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிலைகளை உருவாக்கி யாரும் என் அருகாமையில் இல்லை என்ற நிலை வருகிற பொழுது தானே என் ரப்பு என் அருகாமையில் இருக்கிறான் என்கின்ற அந்த உத்வேகம் பிறக்கும்.
அப்படித்தானே தக்குவாவும் வரும். எப்படி சேர்ந்து நிற்கிற பொழுது வரும்? தனியாக நிற்கிற ஒருவனுக்கு முகஸ்துதி வர வாய்ப்பு இருக்கிறதா? அவனிடத்தில் ஒரு தற்பெருமை வருமா? நான் மாத்திரம் என் இல்லத்தில் தொழுகிறேன், யாரும் என்னை பார்க்கவில்லை, அங்கே எனக்குள்ளால் ஒரு பெருமை வருவதற்கான சாத்தியம் இருக்கிறதா, கூறுகள் இருக்கிறதா என்றால் இல்லை. நமது அறிவு சொல்லும் அப்படிலாம் இல்லை, யாருமே பார்க்கல, அப்ப எப்படி எனக்கு பெருமை வரும்? பெருமை வராது. யாராவது ஒருவர் வருகிறார் என்றால் உடனே நான் என்னை சீரமைத்துக் கொள்ள முயற்சிக்கிறேன். கொஞ்சம் ரிலாக்ஸா நிக்கிறாரு, அப்படியே அசந்தமா நிக்கிறாரு, பக்கத்துல திடீர்னு யாரா ஒரு வர்ற மாதிரி இருந்தா அப்படியே கொஞ்சம் அலர்ட்டா நிக்கிறார். அப்ப இந்த எண்ணம் எப்பொழுது ஒருவருக்கு வரும்? பக்கத்துல ஒரு ஆள் நின்றாதானே வரும், நிக்காம தனியா இருந்தா வருமா? பெருமையை உடைக்க சொல்லி இஹ்லாஸோடு இறைவனை வணங்க சொல்கிற மார்க்கத்தில் நீங்க சேர்ந்து தொலை வாங்கோ என்று அழைத்ததின் காரணம் என்ன? இங்க அவரவர் அல்லாஹுவை மிகுந்த பக்தியோடு தொழுது விட்டு விடை பெறுவதற்கு மாத்திரமா? அதற்கா வர சொன்னது? வாருங்கள் எல்லாரும் ரொம்ப தக்குவாவா தொழுங்க, தொழுதுட்டு அப்படியே பயபக்தியோட இதுக்கா வர சொன்னது பள்ளிக்கு? இஸ்லாம் அதையா போதிச்சது? சரியாக சிந்திக்க வேண்டும். நாம் சடங்குகளாக்கி விட்டோம், அவ்வளவுதான். பள்ளிக்கு வருவது தொலை, அவ்வளவுதான், தொழுது விட்டோம், அல்ஹம்துலில்லாஹ், முடிந்து விட்டது. இதற்கு ஏன் இங்கே வர வேண்டும்? பெருமையை வருத்துகிற ஒரு இடத்திற்கு ஏன் வர வேண்டும்? தனக்குள்ளால் ஒரு சிந்தனையை ஒருமுகப்படுத்த முடியாத சூழலுக்கு தள்ளுகிறதல்லவா சேர்ந்து நிற்கக்கூடிய நிலை. தனியாக தொழுதால் அப்படி வர வாய்ப்பில்லையே. அங்கல்லவா வலியுறுத்தி இருக்க வேண்டும், ஒரு பெண்ணுக்கு வலியுறுத்தியதை போன்று. நீங்கள் இறையில்லத்தில் தொழுவதை விட உங்களுக்கு வீடுதான் சிறந்தது. மஸ்ஜிது நபவியை காட்டி பெருமானார் சொன்னார்கள், அதுதான் கூடுதல் கவனத்திற்குரியது பெண்களுக்கு. இந்த பள்ளி அல்ல, உலகத்தில் அல்ல, வேற எந்த பள்ளியும் இல்ல. ஃபி மஸ்ஜிதி ஹாதா என்றார்கள், இந்த பள்ளியில் தொழுவதை விட. அந்த பள்ளியில தொழுவதுக்கு தனி மகத்துவம் உண்டு, நமக்கெல்லாம் தெரியும். 1000 மடங்கு நன்மை கூட உண்டுன்னு தெரியும். அப்படி இருக்கிற அந்த பள்ளி கிட்டத்தட்ட உங்களுக்கு மஸ்ஜிதுல் ஹரமில் 1,00,000 நன்மை இருக்கிறது என்றெல்லாம் தெரியும். அங்கல்லவா வலியுறுத்தி இருக்க வேண்டும், நீங்கள் இங்கே தொழுவதை விட உங்கள் இல்லத்தில் தான் உங்களுக்கு சிறந்தது, உங்கள் இல்லத்திலும் ஒரு அறை தான் சிறந்தது, அந்த அறையிலும் ஒரு மூளை தான் சிறந்தது என்று சொன்னதினுடைய நோக்கம் அந்த பெண்களை பாதுகாக்க, பெண்களிடத்தில் இருந்து வர வேண்டிய ஃபித்னாக்களை தவிர்த்துக் கொள்வதற்காக. எனவே தான் இறை இல்லத்திற்கு வரக்கூடிய பெண்கள் உங்களின் நோக்கங்கள் தொழுகைகளாக மாத்திரம் இருக்கக்கூடாது என்பதுதான் இதன் அடிப்படை. இதற்குமா நீ பள்ளிக்கு போற என்று கேட்டால் பயிற்சி பெறுவதற்காக, படித்துக் கொள்வதற்காக, கற்றுக்கொள்வதற்காக, கல்வியை பெறுவதற்காக என்றுதான் வர வேண்டுமே தவிர தொழுவதற்காக என்று ஒரு இல்லம் நோக்கி, இறை இல்லம் நோக்கி ஒரு பெண் வர முடியாது. ஏன் தொலை வருகிறாய்? நான் இன்னும் எனக்கு அதை பத்தி தெரியாம இருக்குது, அதை பற்றி நான் தெரிந்து கொள்வதற்காக வருகிறேன் என்று சொல்லலாம். எதற்கு பள்ளிக்கு போறீங்க? பள்ளியில் ஒன்றை பெறுவதற்காக நான் செல்கிறேன் என்றுதான் வர வேண்டுமே தவிர தொழுவதற்காக என்று மற்ற நோக்கத்தை போன்று பெண்கள் வர முடியாது. அது நீண்ட விளக்கத்திற்குரியது. அறிஞர்களின் ஆய்வுகள் அதை குறித்து நீண்டு கொண்டே செல்லும். அவர்கள் இல்லத்தில் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு நிரப்பத்தை பெற்று விட்டார்களா? ராபியத்துல் பஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க, நிரப்பத்தை பெற்றார்கள். தன் இல்லத்தில் கபரையே உருவாக்கி வைத்திருந்தார்கள். நபீசத்துல் மிஸ்ரியா வாழ்ந்தார்கள், கபரையே உருவாக்கி வைத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 190 குர்ஆன்களை உள்ளே அமர்ந்து ஓதியவர்கள் அவர்கள், இறை அந்த கபருக்குள்ளால் அமர்ந்து. அப்படிப்பட்ட பிசிமாட்டிகள் தனிமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். சரி, ஒரு ஆண்கள் நாம் ஏன் வருகிறோம்? இபாதத்துகள் முஹ்லிஸீன லஹுத்தீன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த வணக்கமாக இருந்தாலும் இஹ்லாஸ் மிக அவசியம். அப்ப இன்னைக்கு நமக்கு சடங்குகள் வந்து விட்டது. ஒரு பணக்காரர் வருகிறார் என்றால், ஒரு எளியவர் வருகிறார் என்றால், ஒரு கல்வியாளர் வருகிறார் என்றால், பாமரர் வருகிறார் என்றால் அனைவர்களும் சங்கமிக்கிறார்கள் இந்த இடத்தில். பல்வேறு துறை வல்லுநர்கள் பள்ளிக்கு வருகை தருகிறார்கள். துறை சார்ந்ததை பெற்றுக்கொண்டு வழியில்லாதவர்களும் பள்ளிக்கு வருகிறார்கள். அனைவர்களும் வருகிறார்கள். நீங்கள் இங்கே போதனை செய்யப்படுகிற பொழுது எப்படி இங்கே கவனிக்கிறீர்களோ, ஒரு போதனை ஒருவர் செய்கிறார் என்றால் அவரை நோக்கி உங்களுடைய கவனங்கள் எப்படி திசை திரும்புகிறதோ, அது மாதிரி பள்ளிக்குள்ளால் வருகிற பொழுது உங்களின் பார்வைகள் படர்ந்து செல்ல வேண்டும் என்று பெருமானாரின் போதனைகள் நமக்கு உணர்த்தி காட்டும். அப்படியே பார்க்கிறார்.
யார் ஒரு தனவந்தர் பார்க்கிறார், அப்படியே திரும்பி பார்க்கிறார், வறிய நிலையில் உள்ளவர்கள் யாராவது இருக்கிறார்களா? பசித்தவர்களாக தங்களுடைய இல்லிடங்களை கழித்துக் கொண்டிருக்கிறார்களா? என் பொருளாதார வலிமைகள் அதற்கான ஏதாவது ஒரு தீர்வுகளை உருவாக்கி கொடுக்குமா? ஒரு கல்வியாளர் வருகிறார், படித்தவர்கள் வருகிறார்களா? வேலை வாய்ப்பு இல்லாமல் அவர்கள் திண்டாடுகிறார்களா? தன்னால் முடிந்தவைகளை அவர்களுக்கு ஏதாவது நேர்த்தியாக வழிகாட்ட முடியுமா? எளியவர் வருகிறார், யாராவது எனக்கு உணவளிப்பார்களா? பசித்திருக்கிறேன் என்று இறை இல்லம் நோக்கி வருகை தருகிறார். ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு நோக்கத்தில் வருகிறார்கள். அல்லாஹ் இந்த உலகத்தில் யாருக்கும் அவரவருக்கு தேவையானதை மாத்திரம் கொடுக்கவில்லை, பகிர்ந்தளிக்கக்கூடிய விதத்தில் தான் அவர்கள் அல்லாஹ் கொஞ்சம் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டிருக்கிறார். எனவேதான் நீங்கள் இங்கிருந்து எடுத்து அங்கு கொடுங்கள் என்கின்ற தாரக மந்திர ஜக்காத்தை இஸ்லாம் அறிமுகப்படுத்தியது. இங்கிருந்து எடுங்கள், அங்கே கொடுங்கள். இது பகிரப்பட வேண்டிய ஒன்று. அறிவு அதே மாதிரி தான் பகிரப்பட வேண்டிய ஒன்று. இறைக்க ஊறும் என்ற அடிப்படையில் அறிவும் ஒன்று, அதே மாதிரி பொருளாதாரமும் ஒன்று. அப்ப இறை இல்லத்தை நோக்கி வருகை தருகிற பொழுது பேசாம கண்ணை மூடிட்டு வரணும், அப்படியே நிக்கணும், அல்லாஹ் அக்பர்னு கெட்டணும், அப்படியே போகணும், துவா கேட்கணும், யாருக்கும் கண்டு காணாம போயிடணும். இதுக்கு எதுக்கு இறை இல்லம்? அப்படி அல்ல. நாம் சடங்குகளாக நாம் மாற்றிக்கொண்டோம். நமக்கிடையில் ஒரு ஐக்கிய சமூகம் உருவாக வேண்டும் என்றால் பகிர்தல் என்பது மிக முக்கியமான ஒன்று. தஆவனு அலல் பிர்ரி வத் தக்வா என்று சொல்வான். தக்வாவுடைய விஷயத்தில் நீங்க என்ன செய்யுங்க, நன்மைகள் விஷயத்தில் நீங்க உறுதுணையாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். அப்ப இறை இல்லத்துக்கு இந்த கண்ணோட்டத்தில் வரணும். என்னால் இந்த இல்லத்தில் நான் இப்பொழுது வருகை தந்திருக்கிறேன், யாருக்காவது பயன் கொடுக்க முடியுமா? யாருக்காவது வழிகாட்ட முடியுமா? அப்படி நடந்து கொண்டால் 27 மடங்கின் நன்மைக்கு அருகதையாளர்கள் அவர்கள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 27 மடங்கு நன்மையின் அருகதையாளர்கள் அவர்கள் தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். புரியாம நம்மாலு லேட்டா வந்தாலே 27 மடங்குன்னு நினைக்கிறானே. லேட்டா வந்துட்டு ஜமாத்தெல்லாம் முடிஞ்சு லேட்டா வந்துட்டு 2 பேரும் ஜமாத்தா தொழுகணுமா? 2 பேர் ஜமாத்தா தொழுதுட்டா, பள்ளிக்குள்ள வந்து 2 பேர் ஜமாத்தா தொழுதுட்டா 27 மடங்குன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கிறாங்களே எவ்வளவு பேரு அறியாமையில. ஜமாத்து தொழுகைக்கெல்லாம் 27 மடங்கு நன்மை கிடையாது, புரிந்து கொள்ள வேண்டும். பள்ளியில் வந்து அந்த ஜமாத்தில் கலந்து கொள்பவர்களுக்குத்தான் 27 மடங்கு நன்மையே தவிர, நான் லேட்டா வருவேன், வந்து நான் 3 பேரை வச்சு ஜமாத்து நடத்திக்குவேன், அதுக்கப்புறம் எனக்கு 27 மடங்கு நன்மை கிடைக்கும் இல்லையா அப்படின்னா கிடையாது என்பது உண்மை. சரி, அந்த ஜமாத்துக்கு ஒரு நன்மை இருக்குமா? அது இருக்குது. ஆனா இந்த 27க்குள்ள அது வராது. நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த ஜமாத்துல நடத்துற நன்மையில கிடைக்கிற 27 அதுக்குள்ள வராது. நான் வந்து 3 பேரா ஜமாத்தை தனியா தொழுதுட்டு போயிட்டேன், எனக்கு 27 மடங்கு நன்மை கிடைச்சிருச்சுன்னா கிடைக்குமானா அதெல்லாம் கிடைக்காது. எந்த அறிஞரை வேண்டாம் கேட்டுக்கோங்க. என்ன இப்படி ஒரு ஹசரத் சொன்னார், கேளுங்க, யார்கிட்ட வேண்டாலும் கேளுங்க. அப்ப ஏன் எல்லாரையும் அந்த ஜமாத்திற்கு ஒட்டுமொத்தமாக வலியுறுத்தியது மார்க்கம்? இதுதான், பயனளிக்கத்தான், பிறர்களுக்கு பயனாக இருக்கத்தான். பவ்யமோடு வந்து கண்மூடி கொண்டு எங்கோ தெரியாமல் சென்று விடுவதற்கு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நன்மை காரியங்களில் நாம் உறுதுணையோடு இருக்க வேண்டும். இன்று முஸ்லிம் சமூகம் பலமான சமூகம், ஆனா பலகீனம் அடைந்து நிற்கிறது. மிக பலகீனம் அடைந்து நிற்கிறது. சாமானிய பலகீனம் அல்ல. இன்னைக்கு இஸ்ரேல்ல வந்து பயங்கரமான ஒரு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு, பலஸ்தீன் அந்த குடிமக்கள் அவர்களை ஒடுக்கி நெருக்கி கொண்டு அவர்களை இல்லாது துடை தெரிய வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற வேளையில் ஐக்கிய நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து தீர்மானம் போட்டு கூட அதை வந்து தூசி மாதிரி ஒரு ஓரமா டிஷ்யூ பேப்பர் மாதிரி உதாரி தள்ளி போட்டு விட்டு கொடுக்க, சாப்பிட்டு விட்டு கொடுத்தால் எப்படி கை துடைத்து விட்டு கீழே போடுவோமோ அதே போன்று ஐக்கிய நாடு சபை கொடுத்த தீர்மானத்தை கூட கசக்கி தூக்கி ஓரம் போடுகிற அளவிற்கு 57 இஸ்லாமிய முஸ்லிம் நாடுகள் இருக்கிறது. சாமானிய நாடுகள் அல்ல. அவைகள் எல்லா விதத்திலேயும் பணபலத்திலே அது வலுவாக நிற்கிறது. அதே மாதிரி இயற்கை வளங்களில் வளமாக நிற்கிறது. அப்படிப்பட்ட நாடுகள் எல்லாம் இருந்தும் கூட இன்னைக்கு என்ன நடக்குது? அரசியல் ரீதியான பலத்தை பெற்றிருக்கிறோமா? ஆளுமை ரீதியான பலத்தை பெற்றிருக்கிறோமா?
நாம எதெல்லாம் நம்ம இஸ்லாமிய நாடுகளாக சித்தரித்து காட்டுகிறோமோ வாய் திறக்க அவர்களுக்கான ஒரு வாய்ப்புகள் வெறுமனே தான் இருக்கிறதே தவிர வலுவாக சொல்லுகிற அளவிற்கான அதிகார வர்க்கம் அவர்களிடத்தில் நிற்கிறதா? யோசித்து பார்க்கிறோம். ஏன் இல்ல? எங்க போச்சு இதெல்லாம்? ஒரு அறிஞர், ஒரு சாதாரண ஒரு அரசியல் விமர்சகர் ஒரு வார்த்தை சொன்னார். நீங்க எல்லாம் கேட்ட வார்த்தை தான், பல தடவை கேட்ட வார்த்தை தான். அரபு நாடெல்லாம் சேர்ந்து ஒண்ணு கடிச்சா இஸ்ரேல் உள்ள மூழ்கிடும்னு சொல்றதுதான். ஆனா அங்க அவனை நினைச்ச உடனே ஒண்ணுக்கு போற நிலைமையில இருக்கு பல நாட்டுகளுடைய தலைவர்கள். அவன் ஊன்னா போதும், இவன் ஒண்ணுக்கு போயிடுறானே. அங்க எங்க ஒண்ணு கடிச்சு எங்க நிரப்பாங்க? ஏன் இவ்வளவு பலகீனமாகி போய்விட்டது? இவ்வளவு எதிர்ப்புகளையும் கடந்து அது ஒரு துரும்பை கூட அசைக்க முடியாத அளவுக்கு சக்தி படைந்ததாக ஏன் இஸ்ரேல் நிற்கிறது? நம்ம கிட்ட இவ்வளவு வலிமை இருந்தும் கூட எல்லாம் சொகுசு கொத்தடிமைகளால உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்? ஆயுத பலம் தேவையில்லை, ஒற்றுமை பலம் அவசியம் இல்லையா? எல்லாரும் ஒரு கொடைக்கினால் வர வேண்டும் இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், ஓதுகுரு, நினைவு கூர்ந்து வாருங்கள் என்கிறான். எங்கிருந்து அப்படி வந்தீங்க? இவ்வளவு பலத்தை நான் ஒரு கட்டத்தில் கொடுத்து காட்டின. எங்கிருந்து வந்தது? பலகீனமாக இருந்தவர்கள் தானே நீங்கள். அதை நினைத்து பாருங்கள். நிஅமத்துல்லாஹி அலைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் உங்களின் மீது செய்த அருட்பாக்கியம் அது. எந்த தருணத்தில்? இது குன்தும் மஅதான், நீங்கள் எல்லாம் விரோதிகளாக இருந்த தருணத்தில். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்கள் இருதயங்களுக்கிடையில், உள்ளங்களுக்கிடையில் அல்லாஹ் ஒற்றுமை என்கின்ற விதையை விதைத்தான். ஃபஅஸ்பஹ்தும், நீங்க எப்படி மாறி போயிட்டீங்க தெரியுமா? அந்த அருளை உள்வாங்கியதால், பிநிஅமத்திஹி, அவனுடைய அருளால் எப்படி ஆகிவிட்டீர்கள் தெரியுமா? இஹ்வானா, சகோதரர்களாகவே ஆகிவிட்டீர்கள். இன்னைக்கு சகோதரனே படாத பாடுபடுறானே, கூட பிறந்த சகோதரனே. அவனுக்கா விட்டு கொடுக்கிறதா? நானா கோர்ட்டுக்கு போய் இருக்கிற சொத்தை அழிச்சு நாசமாக்கினால் ஆக்குவனே தவிர அவனுக்கு ஒரு சான் கொடுக்க மாட்டேனே என்ற நிலைக்கள தள்ளப்பட்ட இந்த நிலைக்குரிய வார்த்தைக்குரியவர்கள் யாருன்னு பார்த்தா நமக்கு கேவலமாக இருக்கிறது. நமது சமூகத்தின் நிலைகள். அல்லாஹ் உங்களை இஹ்வான்களாக மாற்றினான் என்கிறான். ஆல இம்ரானில் 103வது ஆயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி போதனையில் அனைவர்களையும் ஒன்று கூட்டி சொன்னார்கள். மக்களே என்று அவர்கள் மக்களை நோக்கி அழைத்தார்கள். அன்று மக்கள் இருந்தாங்க, மாக்களாக இல்லை, மக்களாக இருந்தார்கள். மக்களே, யா அய்யுஹன் நாஸ், மக்களே என்று அழைத்தார்கள். இன்ன ரப்பக்கும் வாஹிதுன், உங்கள் இறைவன் ஒருவன் இல்லையா? ஒருவன் தானே. அலா லா ஃபضل லிஅரபியின் அலா அஜமியின், எந்த சிறப்பும் அஜமியை விட அரபிக்கு தான் உண்டு அப்படின்லாம் கிடையாது. அரபிகளை விட அஜமிக்கு தான் சிறப்பு உண்டு அப்படிலாம் கிடையாது. கருத்தவனை விட செவந்தவனுக்கு தான் சிறப்பு கூட அப்படிலாம் கிடையாது. செவத்தவனை விட கருப்பனுக்கு தான் ரொம்ப வலு கூட அப்படின்லாம் கிடையாது. என்றாலும் உங்களுக்கு இடையில இறை நெருக்கத்தை அள்ளித் தருகிற தக்குவா யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு சிறப்பு உண்டு. இந்த அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்தகாக்கும், உங்களிடத்தில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அத்தகாக்கும், அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்த தக்குவா இருக்கிறார்களே அவர்கள் தான் சிறந்தவர்கள். அக்ரமக்கும் என்று அல்லாஹ் சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரகடனத்தை தான் வலியுறுத்தினார்கள். இதற்குள்ளால் கட்டுண்டு கிடந்த சமூகம் அல்லவானா? அப்படி கட்டுண்டு கிடந்ததால் தான் அந்த வலுவிற்கான ஒரு உதாரண புருஷர்களாக அல்லாஹ் ஒரு வடிவமைப்பை அமைக்கிறான் இந்த உம்மத்தின் பாடமாக. எப்படி ஹிலாஃபத் என்று முதல் துவங்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கின்ற ஒரு மகா பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய அந்த மறைவுக்கு பின்னால் அடுத்து ஹிலாஃபத் வரவிருக்கிறது. ஹலீஃபாக்களுடைய தொடர் வரவிருக்கிற பொழுது மிகப்பெரிய புரட்சி வெடிக்கிறது. யார் வர வேண்டும்? காலமெல்லாம் தியாகம் செய்தார்களே, வந்தவர்களை எல்லாம் வரவழைத்து அரவணைப்பை கொடுத்தார்களே, அந்த அன்சாரிகளா அல்லது
தீனை ஆரம்பத்தில் பெற்றுக்கொண்டு இல்லிடம் இல்லாமல் ஓடி வந்து நிற்கிறார்களே இந்த முஹாஜிர்களா? போர்க்கள தந்திரங்கள் எல்லாம் அவர்களுக்குத்தான் தெரியும். அப்படிப்பட்ட முஹாஜிர்களா யார் பொறுப்பேற்பது? இரு குழுக்களாக பிரிய நேரிடுகிறது. வலுவான ஒரு நிலைகள் அங்கே வர முடியாத சூழலுக்கு தள்ளப்படுகிறது. மகா பெரிய ஆளுமையின் செறிவுக்கு பின்னால், மகா பெரிய ஆளுமையின் மறைவுக்கு பின்னால் முதலில் யார் அதிகாரத்திற்கு வருவது என்ற அதிகார போட்டி அங்கே நிகழவிருக்கக்கூடிய சூழலில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஒரு மகா பெரிய ஆலமரத்தை முன்னிறுத்துகிறார்கள். நான் இருக்கிறார்கள் என் பெருமானாரோடு கூடவே சேர்ந்து பயணித்த பெருமகனார், பல்வேறு சந்தர்ப்பங்களில் அடையாளப்படுத்தப்பட்ட நபர் அவர்கள். எல்லா நிலைகளிலேயும் ஈமானிலும் தக்குவாவிலும் மிக உரம் தோய்ந்தவர்கள், சாமானியர்கள் அல்ல. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும் என்று எந்த வான்மறை சொல்லி உங்களுக்கு வாகை சூடுகிறதோ அத்தனை வாகைக்கும் அருகதையாளராக நிற்கிற அபூபக்கர் என்கின்ற ஒரு மகா பெரிய ஆளுமை நிற்கிறது. அருமை தோழர்களே, நீங்கள் மதிப்பளிப்பதாக இருந்தால் ஒட்டுமொத்த ஈமானையும் ஒரு தராசில் வைத்து ஒரே ஒருவரின் ஈமானை மற்றது தராசில் வைத்தால் எது வலிமையாக நிற்குமோ அத்தகைய வலிமைக்குரிய பெருமகனார் நிற்கிறாங்க. என்ன நிற்கிறாங்க? இவங்கிட்ட நான் பையத்து சேரேன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு முன்னின்று வர பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் அன்சாரிகள் முஹாஜிர்கள் என்ற பேதம் இல்லாமல் எங்க நபர் வந்துட்டாங்க பாத்தீங்களா என்று மாறுதட்டி கொள்ளாமல், இன்னைக்கு அப்படிலாம் நடக்குது. 2 பேருக்கு யாராச்சும் ஒரு ஆளுக்கு ஒரு பொறுப்பு வந்துருச்சுன்னா சுவரொட்டி என்ன, வெடித்தல் என்ன, அவனை குறித்து இசை பாடுதல் என்ன, எதிரணியை குறித்து வசை பாடுதல் என்ன, எவ்வளவு நல்லா நடக்குது பார்த்துக்கலாம், சாதிச்சிட்டோம்ல அப்படின்ட்டு எந்த ஆரவாரமும் இல்லாமல் அனைவர்களும் ஒட்டுமொத்தமாக பையத்து செய்தார்கள். அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எங்கிருந்து பையத்து செய்கிறார்கள்? முஹாஜிர்களின் கோட்டையில் இருந்து கொண்டு. அத்தனை முஹாஜிர்களும் அதை ஆமோதித்துக் கொண்டார்களே. நம்ம கிட்ட இருக்கா இன்னைக்கு அந்த வலிமை? இருக்கா? ஏத்துக்கிற தன்மை இருக்கா? இஸ்லாமிய கட்சிகள் எல்லாம் நாங்க நெறிப்படுத்த வந்தவன்னு எந்தெந்த தலைவர்லாம் வந்தாரோ நேர்மை மிகுந்த தலைவர்கள் இருந்தார்கள். லேசாக உள்கசப்புகள் வருகிற பொழுது தூண்டிவிடக்கூடிய சூழல்கள் ஏற்பட்டு சிதைவுகள் என்று வந்துவிட்டால் உடனே சென்று அடுத்த கட்சியை துவங்குகிற வேளையில் தானே ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுவரைக்குமான வரலாற்று வரிசையில் பிரிஞ்சு 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 போய்தானே நிக்கிறாங்க. எங்க அரசியல் ஆளுமை எங்க வந்து நிக்க போகுது? லெட்டர் பேர்டு இருந்தா ஒருத்தன் தான் தலைவன்றான அந்த மாதிரி நிலைமையில் நீங்க தள்ளப்பட்டிருக்குது. எங்க வலு இருக்குது? இன்னைக்கு நாம யாரை பார்த்து, நாம லோக்கல்லையே யாரை பார்த்து நாமெல்லாம் குறை சொல்கிறோமோ, ஒரு துணை கட்சிகள் அவர்களிடமிருந்து பிரிந்து வந்தது என்று காட்ட முடியுமா? ஒன்றை காட்ட முடியுமா? ஆமாம் இன்னும் பிரிஞ்சிருக்கு பாருங்க அப்படின்னுகிட்டு மாநில கட்சிகளாக கூட வட்டாரங்களாக பிரிந்திருக்கிறதா, பெயர் இருக்கிறதா சொல்ல முடியுமா? என் பெருமானார் கற்றுத்தந்த பாதைகளை எல்லாம் தூசிகளாக படர விட்டுவிட்டு எங்கே போய் நாம் வலுவை தேடுவது? நஹ்னு கௌமுன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நஹ்னு கௌமுன் அஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம் என்னாங்க. இஸ்லாத்தை கொண்டு கண்ணியம் பெற்ற சமூகம் என்றார்கள். இதை தவிர்த்து வேறு எதிலாவது நீங்கள் கண்ணியம் தேடுவீர்கள் என்றால் அதல்ல அல்லாஹ் நம்மை கேவலப்படுத்தி விடுவான். நாங்க உமர் ரலியல்லாஹு இழிவாக்கி விடுவான்னு சொன்னாங்க, எச்சரிக்கை செய்தார்கள். இன்னல்லாஹ லயந்திகு அலா லிசானி உமர் என்ற ஒரு தாரக வார்த்தை சொல்தக்கார், சாமானியர் அல்ல அவர்கள். அப்படிப்பட்ட பெருமகனார் சொல்றாங்க. சங்கைக்குரிய பெருமக்களே, மிகப்பெரிய வீழ்ச்சிக்கல்லவா நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு வரலாற்று வரிகளை நாம் பார்க்க, வரலாற்று செய்திகளோடு நாம் சில செய்திகளை உள்வாங்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆரம்பத்தில் ஹிட்லர் ஜெர்மனிய அவரை இது பண்ணிருக்கும் பொழுது, அவர் ஆண்டு இருக்கும், அதுதான் பெருசா சொன்னார், ஜெர்மன் தான் அப்படின்னு சொல்லி அவர் சார்ந்ததுதான் வலியுறுத்துவாரு. அப்படி இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த இஸ்லாமிய நாடுகளும் ஒன்றுக்கு கீழால் அணிவகுத்து நின்றது, அசைக்க முடியாத சக்தியாக. அப்பொழுது வல்லரசாக அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது டர்க்கி, துருக்கி தான் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது.
அப்படிப்பட்ட அந்த டர்க்கி தன்னுடைய ஆளுமைகளை செலுத்திக் கொண்டு வந்தது. அரபு தேசங்கள் எல்லாம் இந்த வார்த்தைக்கு கீழால் கட்டுப்பட்டு நின்றது. இல்லை இல்லை, என் பெருமானாரின் வார்த்தைக்கு கீழால் கட்டுப்பட்டு நின்றது. ஒலவுக்கான அபதன் ஹபஷியன், நாங்க ஒரு அபிசீனிய அடிமை தலைமை பொறுப்பேற்றாலும் நீங்கள் எல்லாம் தழுவி நிற்க வேண்டும் என்றார்கள். வழுவி ஓடணும்னு சொல்லல, எங்கேயாச்சும் போய் நீ தனியான்னு சொல்லல, அவனை தழுவி நிற்க வேண்டும், அதுதான் உன் பலம் என்றார்கள். அந்த வார்த்தைக்கு இசைப்பட்டு எல்லாரும் டர்க்கிக்கு கீழால நின்றாங்க. அன்றிலிருந்து இதன் வித்தகர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் அப்பமே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் உள்ளே உளவு சென்று அப்படியே தன்னுடைய விஷ விதைகளை தூவி விட்டார்கள் தங்களுடைய உளவாளிகளின் மூலமாக. இது என்ன, நீங்க எல்லாம் யாருக்கோ ஒருத்தனுக்கு கட்டுப்பட்டு நின்றுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்றைய இருக்கக்கூடிய அபுதாபி, ஷார்ஜா, கத்தார், ஜோர்தான், ஹிஜாஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்க. இந்த சிரியா போன்ற இடங்களுக்கெல்லாம் தங்களுடைய அடிவரடிகளை அனுப்பி ஆங்காங்கே தங்களுடைய விஷேக விதைகளை தூவினார்கள் வார்த்தைகளாக. இதையெல்லாம் ஓரளவு இன்னைக்கு தான் எல்லாத்தையும் இன்னைக்கு சொல்லவே தேவையில்ல, எல்லாத்தையும் நம்புற சமூகமா போயிடுச்சு இல்லையா? அப்படி தூவி விட்டதினுடைய விளைவு ஏற்பட்டது. சகோதரத்துவத்துல கொஞ்சம் அப்படி லேசா கொஞ்சம் விரிசல் உருவாக நிற்கிறது. 1914 முதலாவது உலக யுத்தம் தொடங்குது. அப்ப முஸ்லிம்களுடைய தலைமை பீடமாக இருந்து செயல்பட்டது டர்க்கி. இந்த எல்லாத்தையும் உள்வாங்கி நின்றது டர்க்கி தான். இப்ப என்ன செய்யுது, இந்த அரபு நாடுகளை எல்லாத்தையும் ஏற்கனவே பிரிட்டன் தூவி வச்சிருக்கா இல்லையா, இதுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டிய, டர்க்கியோடு சேர்ந்து பிரிட்டிஷுக்கு எதிராக நிற்க வேண்டிய இந்த அரபுலகம் அங்கே ஒரு சிதைவை காண முனைகிறது. அங்குதான் ஆரம்பமாகிறது. ஐக்கிய நாடுகள் எல்லாம் ஒருபுறம் நிற்கிறது. அங்கிருந்துகிட்டு உள்ளுக்குள்ளாலேயே ஒரு கிளர்ச்சியை உருவாக்கி குளிர்காய நினைத்ததில் ஒரு வகையான வெற்றியை காண முடிகிறது பிரிட்டிஷார். டர்க்கி எதையெல்லாம் சமாளிக்க, அங்கிருந்து வருகிற எதிர்ப்புகளை சமாளிப்பதா அல்லது உள்ளுள்ளால் உருவான கிளர்ச்சியை சமாளிப்பதா, எதை சமாளிப்பது? இந்த இரண்டினுடைய அந்த பாதிப்பினால் டர்க்கியினுடைய ஹிலாஃபத் வீழ்ச்சியை சந்தித்தது என்பது சரித்திரம். 1918 முதல் உலக யுத்தம் நடந்து முடிஞ்ச பின்னாடி எல்லாமே பிரிட்டிஷுடைய கட்டுப்பாட்டில் வந்ததால் பிரிட்டன் என்ன பண்ணுதுன்னா, தனக்கு சாதகமாக அந்த யுத்தத்துல துணை நின்றாகிறா இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு சலுகையை அப்படி லேசா அள்ளி வீசுது. வளமையான ஒன்றுதான். அதுல பிரிவு அந்த இதுல இருந்து உருவானதுதான் சவுதி, கத்தார், எமிரேட்ஸ், அதே மாதிரி பஹ்ரைன். இதெல்லாம் அதற்கு அவன் தனக்கு துணை நின்றதால் அவன் கொடுத்த வெகுமதி, அவன் கொடுத்த வெகுமதியை சுகித்துக் கொண்டு நிற்கிறார்கள். இவன் எப்படி வாய் திறப்பான்? இவனால என்ன செய்ய முடியும்? ஐக்கியத்தை சிதைத்து போட்டுவிட்டு இவர்களால் என்ன உருவாக்க முடியும்? 1918 பின்பு இஸ்ரேல் மிகப்பெரிய பலத்தை உள்வாங்கி நின்றது. நம்ம ஆள்கள் பலகீனப்பட்டு போய்விட்டார்கள் கட்டுப்பாடின்மை காரணத்தினால். அல்லாஹ் சொல்வான், வஅதஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ, நீங்க அல்லாஹ்வின் கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வலா தஃபர்ரகு, பிரிந்து விடாதீர்கள் என்பான். இயக்கங்களாக நாம் களம் காண முனைகிறோமே தவிர ஒரே ஒற்றை கொடையின் கீழால் வருவதற்கு நம்மவர்கள் தயாராக இல்லாத சூழல் அன்று உருவானது. இன்று வரைக்கும் அப்படித்தான் இருக்கிறது. நாங்க தனித்தனி இயக்கங்களாக வேண்டாம், நாங்க தலை காட்டுவோமே தவிர மஹல்லாக்களில் கூட எங்க இயக்கம்னு சொல்லி இயக்கங்களாக நாங்கள் தலை காட்ட முனைவோமே தவிர ஒட்டுமொத்தமாக ஓர் குடையின் கீழால் நாங்கள் பகிர்ந்து வருவோம் என்கின்ற நிலை இருக்கிறதா என்றால் இல்லை. அவரவர் இயக்கத்தை கொடைபிடிக்க, அதை அடையாளப்படுத்த, அதை காணத்தான் முனை செய்கிறார்கள். இன்று வரைக்கும் மஹல்லாக்களே அப்படி ஆகிற பொழுது எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும்? அது அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இப்படித்தான். அதனாலதான் இன்னைக்கு நாம பெருசா நம்ம சவுதி அரேபியா எல்லாம் நம்ம எதுக்கெடுத்தாலும் நம்ம சவுதின்னு பேசிய பழக்கப்பட்ட ஆள்கள் இல்லையா? வாய் திறக்க முடிகிறதா? அவர்களால் சும்மா லேசு மாசா சொல்லலாம். நாம தான் சொல்றோம், நிறுத்துங்கப்பா, போற வேணாமா, இப்படிலாம் செஞ்சா நல்லது இல்ல, அந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க, கொஞ்சம் நியாயமா யோசனை பண்ணுங்க.
நாம இங்கிருந்து சொல்றதுக்கும் சவுதி அரசாங்கம் சொல்றதுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது என்று பார்க்க முடியுமா? அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் ஒற்றுமையை நசீபாக்குவானாக. இஸ்லாம் மிக தெளிவோடு சொல்லும். உமர் ரலியல்லாஹு அன்றைய காலத்துல உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு ஒரு பிரச்சனை வருது, விவகாரம் பெருசா வருது, ஒரு ஏரியாவினுடைய பிரச்சனை வருது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, நீதியா நடத்துங்கம்மா, வேற ஒண்ணும் தேவையில்லைன்னாங்க. நீதியா செயல்பட பாருங்க, வேற ஒண்ணும் தேவையில்லைன்னு சொன்னாங்க அவங்க. அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாத்தையும் பாதுகாக்கட்டும், எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்தி தரட்டும். நமக்குள்ள உள்ள ஒற்றுமை, அந்த பலம் என்பதுதான் சரியான பலமே தவிர நமக்கிடையில் உள்ள பிரிவினைகள் எல்லாம் நமக்கான பலகீனங்கள் தான். அல்லாஹ் சொன்ன பின்பு யார்தான் தீர்வு சொல்ல வேண்டும்? ஃபதஃப்ஷலு வதத்ஹப ரீஹுக்கும் வஸ்பிரு என்று அல்லாஹ் சொன்னான். நீங்க ஒற்றுமையா இருங்கம்மா, பிரிஞ்சிராதியோ. அப்படி நீங்க உங்க ஒற்றுமை சிதைவு வந்துருச்சுன்னு வைங்க, உங்களுடைய பலமெல்லாம் போயிடும். ததுஹப ரீஹுக்கும், பலூன்ல காத்து அடிச்சு வச்சிருக்கு, அடி ஒரு ஊத்திய கூட்டினா காத்து போயிடுச்சுன்னா அங்க இங்க பலம் தெரிய போகுதா? அந்த மாதிரிதான் நிலைமை இருக்குது. உங்களுடைய பலம் எல்லாம் போயிடும். அதனால அல்லாஹ் சொல்றான், நீங்க கொஞ்சம் பொறுமையா எதிலையும் கையாளுங்க. குடும்பத்துல கூட நம்ம அப்படி இல்லையே. குடும்பத்துல கூட இன்னைக்கு எவ்வளவு பிரிவினைகள் வருவதற்கு காரணம் இந்த பொறுமை இல்லாத காரணம் தானே. குடும்பத்துல இன்னைக்கு ஒரு தலைவரை காட்ட முடியுது, அன்னைக்கெல்லாம் காட்ட முடிஞ்சதுல. நம்ம குடும்பத்துல கூட ஒரு தலைவரை காட்ட முடியலையே. அன்னைக்கெல்லாம் வீட்டுல விவகாரம் பிரச்சனை வந்தா வெளியில வர்றதுக்கு முன்னாடி குடும்பத்துக்குள்ளேயே முடிச்சுக்குவாங்க. குடும்ப பெரியவரை கூப்பிடுவாங்க, வருவாங்க, இந்த பர்மா இப்படித்தான் நடந்துக்கணும், சரியா, அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படிம்பாங்க. அவரையும் கூப்பிட்டு சொல்லுவாங்க, கதை முடிஞ்சு போயிருமே. இன்னைக்கு சந்தி சிரிக்கிற அளவுக்கு அல்லவா வந்திருக்குது நிலைமை. குடும்பத்திலேயே ஒற்றுமை கிடையாது, ஒரு தலைமை இல்லாம இருக்குத. குடும்ப பெரியவங்க அந்த வீட்டு பிரச்சனை போய் சொன்னா, நம்ம காதுக்கு வர்ற பிரச்சனையை அந்த குடும்பத்துல யாருமா பெரியவங்க அவங்களை கூப்பிட்டு விஷயத்தை சொன்னா, அவர் சொல்ற வார்த்தை, ஏன் நாங்க நிம்மதியா இருக்குது பிடிக்கலையா சொல்றது? 4 விசேஷத்துக்கு இம்மாது கூப்பிடுறான், ஏதோ ஒண்ணு சொல்றான், நாளைக்கு அது கூட நடக்காது, அதனால வேலை சொல்றது, அது அவங்க பிரச்சனை, அவங்களா பாத்துக்கிறட்டும் என்று சொல்கிற நிலைமைக்கு குடும்பங்களே தள்ளப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் நம்மை ஒற்றுமைப்படுத்துவானாக. நமது குடும்பங்கள் முதற்கொண்டு நமது மஹல்லாக்கள், நமது வட்டங்கள், நமது வட்டாரங்கள், நமது மாநிலங்கள், மாவட்டங்கள், அதே மாவட்டங்கள், மாநிலங்கள், அதே மாதிரி நாடுகள், இவைகளுக்கு இடையில் எல்லாம் அல்லாஹு தஆலா ஒரு நீதியை நிலைநாட்டுகிற ஒரு நல்ல தலைவர்களை அல்லாஹ் அமைத்து தருவானாக. நேர்மையோடு அதை அடியெடுத்து செல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு மக்களை அல்லாஹு தஆலா நமது அதிகாரத்தில், யாருடைய அதிகாரத்தின் கீழால் நம்மை அல்லாஹ் அமர்த்த நாடுகிறானோ அவர்களை அல்லாஹ் அப்படி நெறி மிகுந்தவர்களாக ஆக்கி அருள்வானாக. பிரச்சனைக்குரிய அந்த பலஸ்தீன் மக்களுக்கு அல்லாஹ் ஒரு சுமூக தீர்வுகளை கொடுப்பானாக. இஸ்ரேல் என்னதான் இருந்தாலும் அவர்களும் மனிதர்கள், மனிதாபிமான உள்ளங்கள் அவர்களிடத்திலும் அல்லாஹ் மலரச் செய்வானாக. இனிமேல் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் மற்ற நாடுகளும் அதில் சுமூகமாக, சீராக, நல்ல விதமாக தலையிட்டு அந்த சிதைவுகளை எல்லாம் நீக்கி ஒரு சுமூகத்தை நம் கண்களுக்கு முன்னாலே அல்லாஹ் ஏற்படுத்தி காட்டுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.